வணக்கம் சகோதரி. நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறீங்களா? ஆமா. எவ்வளவு நாளா பண்ணிக்கிறீங்க? எனக்கு கட்சி இருக்கிறது 2019ல இருந்து தெரியும். பட் ஆனா இப்பதான் ரொம்ப நாமளும் இருக்கணும். ஏன்னா இளைஞர்கள் தான் இந்த அரசியல மேன்மைப்படுத்தணும்னு நினைச்சுதான் இப்ப உள்ள வந்திருக்கேன். இன்னொன்னு இவங்க பண்ற இந்த தப்பான ஒரு கட்சியை இவ்வளவு பேர் ஆதரிக்கும் போது சரியான ஒரு கட்சியை ஆதரிச்சாதான் மக்கள் கிட்ட போய் சேர்க்க முடியும். இந்த வேலைக்காரன் படத்துல பாத்திருப்பீங்க, பிராண்டிங் தான் ஒரு பொருளை வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கும். இப்ப நான் வந்து பர்சனலா எனக்கு சீமான் பிடிக்கும், அவரை நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு வீட்லயே இருந்துட்டேன்னு வைங்களேன், இந்த கட்சியை நான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் வெளியில வரணும், நான் வாய்ஸ் அவுட் பண்ணணும், இந்த கட்சியை பத்தி நான் தான் 4 பேருக்கு சொல்லணும். ஏன்னா வீடு வீடா போய் சீமான் கதவை தட்டி சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கும், மக்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ண போறோம்னு. அப்ப நாம தான், அந்த கட்சி சார்ந்த நாம தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இந்த கட்சியை பத்தி அவங்க நம்மள என்னன்னா கலாய்க்கட்டுமே, கலாய் வாங்காத நாள் உண்டா? சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல இருந்து எதுல இருந்தோ கலாய் எல்லாம் வாங்கியிருப்போம். அவன் கலாச்சிட்டு போறான், அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவை ஒரு நல்ல அரசியல் வரணும், அது மூலியமா என் வாழ்க்கை, உங்க வாழ்க்கை, எல்லாரோட வாழ்க்கையும் மேம்படணும். அதுக்காக இந்த கட்சியில இப்ப பயணிக்க ஆரம்பிச்சு அதுக்காக தான் இப்ப பேசுறது மத்த கட்சிகள். முக்கியமா நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்க காரணம் நிறைய கட்சிகள் இருக்கு, வேற ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன் இல்லல்ல. இப்போ திராவிடம் சொல்றாங்க, வெளியூர்ல இருந்து எல்லாம் ஆள் வந்து இறங்குறானுங்க, இங்க இருக்கவனுக்கே வேலை இல்லைன்றாங்க. நிறைய பேரு வேலை இல்லாம படிச்சுட்டு பட்டதாரிகள் எல்லாம் வந்து ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா வெளியூர்ல இருந்து கூட்டம் கூட்டமா வந்து இறங்குறானுங்க, அதை பத்தி யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. இப்போ அவருக்கு இருக்க அரசியல் நாலேஜ் இருக்குல்ல, இப்போ சீமான் ஒரு ஐடியாலஜி எடுக்கிறாருல, பல்லாவரம் தொகுதியில எல்லாம் அவர் போட்டு காமிச்ச வீடியோ பார்த்துட்டு நான் தான் வியந்துட்டேன். ஓ, ஒரு கழிவு நீரை சுத்திகரிச்சு எதுக்கு பயன்படுத்தலாம்னு அவர் சொன்னாரு. அது வரைக்கும் எனக்கே தெரியாது. கழிவு நீரை வந்து, ஏன்னா அதுவே ஆல்மோஸ்ட் டர்ட்டி வாட்டர் தான், அதை சுத்திகரிச்சு அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாரோ, அது எப்படி கரெக்டா இருக்கும், மேபி நோய் வந்துருச்சுன்னா அப்படின்னு நான் யோசிக்கும் போது அவர் அப்பதான் சொல்றாரு, ரோடு ஓரங்கள்ல இருக்க மரங்களுக்கு ஊத்துவேன், இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்ல இருக்க அந்த புல்தரைக்கு நல்ல தண்ணியை எடுத்துட்டு போய் அடிக்கிறதுக்கு இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் அடிப்பேன், சுத்திகரிக்கப்பட்ட நீர் தானே, அது என்ன தரையில தானே இருக்க போகுது, அதுக்கு இந்த நீரை யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரிலாம் யாருமே பேசுனது இல்லையே அப்படின்னு இருக்கு. இப்போ மாடு வளர்க்குறோம்னா மாடை மட்டுமே மேய்க்கிறது நம்மளோட வேலை கிடையாது. அது பால் கொடுக்கும், அந்த பால் தயிரா மாறும், மோரா விற்பனை பண்ணலாம், அதுல சீஸ் என்னென்னமோ இருக்கு. பால்னு எடுத்துட்டா அதோட அடுத்த கட்ட ப்ராசஸ்னா தான் அந்த தற்சார்பு பொருளாதாரம் மாதிரி தான். அடுத்தடுத்த ப்ராசஸ்னா 1008 வேலை இருக்கு அதுல. இப்போ மாடை மட்டுமே மேய்ச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாலை கறந்து விற்கிறது இருக்கு. இப்போ ஆவின் சொசைட்டிலாம் இருக்கு, ஆவின்லாம் இருக்குல்ல, அதுவும் கவர்மெண்ட் இது தானே. இப்போ மாடே இல்லைன்னா பால் எங்க இருந்து இப்பவே ஆந்திரால இருந்து வாங்கிட்டு இருக்கீங்க, ஏதோ அவங்க கொடுக்கறதுனால வாங்கி குடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்க எதனா பண்றீங்க, உங்களை அடிக்கணும்னு நினைச்சு பால் உங்களுக்கு தரமாட்டேன்டா இனிமே அப்படின்ட்டா எங்க போவீங்க? மாடு டக்குன்னு போய் காலையில மாடு வாங்கி உடனே கறந்து குடிச்சிட முடியுமா? முடியாதுல்ல. அப்போ ஒரு விவசாயத்தை வளர்த்து வச்சிருந்தா தானே நம்மளுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கையில தேவையான சாப்பாடெல்லாம் கிடைக்கும். கார்பரேட் கம்பெனிஸ்க்கே அடிமையா கார் தயாரிக்கிறோம், பைக் தயாரிக்கிறோம், எல்லாம் தயாரிக்கிறோம், காலையில சாப்பாட்டுக்கு எங்க போவோம்? நீங்க சொல்றீங்க மாடு இவ்வளவு இருக்கு அப்படின்றத சொல்றீங்க. ஆனா சீமான் அவர்கள் படிச்சவங்களை எல்லாம் மாடு மேய்க்க சொல்றாருன்னு தானே சொல்லிட்டு தெரியுறாங்க. இப்போ பேர் நம்புறாங்களே. படிச்சவங்க எல்லாரையும் மாடு மேய்ங்கன்னு சொல்லல, மாடு வளர்ப்போம். படிக்காதவன் மாடு மேய், இப்போ படிச்சவன் எல்லாம் ஜொமேட்டோ ஸ்விக்கில வேலை செய்றீங்க. அதாவது இன்ஜினியரிங் படிச்சவங்களே இப்ப சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்க. இன்ஜினியரிங்கும் சினிமாக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனா அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஏன்னா வருமானம் வருது. நம்மளுக்கு தேவை என்ன? வருமானம், சாப்பாடு, அவ்வளவுதானே. இப்போ மாடு மேய்ச்சா என்ன, குதிரை மேய்ச்சா என்ன, வருமானம் வருது இல்ல, உனக்கு தேவையான வருமானம் வருது. இப்ப மாடு மட்டுமே அவர் மேய்க்க சொல்லல. இப்போ நீங்க ஒரு ஃபேக்டரிக்கு போறீங்க, ஒண்ணுமே இல்ல போங்க, அதாவது இவனுங்க எங்கேயுமே டிராவல் பண்றதே கிடையாது, கொஞ்சம் தமிழ்நாட்டை விட்டு அப்படி பார்டர் கிராஸ் பண்ணுங்க, அதர் ஸ்டேட்ஸ் போங்களேன். நான் மகாராஷ்டிரா ரீசெண்டா போயிருந்தோம், ஃபுல்லா வந்து கிரீனரியா இருக்கு. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 2010 டைம்ல இந்த ஊருக்குலாம் போகல, திருவிழால, அப்ப பார்த்தா வைகை ஆத்துல தண்ணி ஓடும், இருக்க எல்லா அந்த பாலத்துக்கு கீழேயும் தண்ணி ஓடும் ட்ரெயின் போகும்போது. இப்ப போய் பாக்குறேன், பாலம் மட்டும்தான் இருக்கு, கீழே மண்ணுதான் இருக்கு, தண்ணி இல்ல, எங்க போச்சு? ஆனா அப்படியே கொஞ்சம் டிராவல் பண்ணி மகாராஷ்டிரா இந்த சைட்ல போனோம்னா அங்க தண்ணி ஆறு வந்து அப்படி ஓடுது. எப்படி இங்க இருந்து மேல, அதாவது இங்க இருக்க தமிழ்நாடு, அங்க இருக்குது மகாராஷ்டிரா, அதெல்லாம் அவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க, விவசாயம் பண்றானுங்க, அவனுங்களாம் அங்க நல்லாதான் இருக்கு. இவனுங்க டிராவல் பண்ணதுனால இவனுங்களுக்கு தெரியல விவசாயத்தினால எவ்வளவு இருக்கு. இப்போ அந்த ஸ்டேட்லாம் நல்லா இருக்கும், நம்ம வந்து சோத்துக்கு பிச்சை தான் எடுப்போம். தஞ்சாவூர்லாம் நான் புக்ல படிச்சப்போ தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னாங்க, இப்ப போய் பார்த்தா வறண்ட களஞ்சியமா தான் இருக்கு அந்த இடம். அந்த பூமியில இனிமே விளையுமானே தெரியாத அளவுக்கு மாத்தி வச்சிருக்கானுங்க. ஃபுல்லா பிளாட், அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டிடுவோம். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான்,
அபார்ட்மெண்ட் கட்டுறோம், பிளாட் போடுறோம், கம்பெனிஸ் வர வைக்கிறோம், எல்லாம் பண்ணிடுறோம். நாளைக்கு விவசாயம்னா நிலம் எங்க இருக்கும்? போய் சைனால போயிட்டு விவசாயம் பண்ணி எடுத்துட்டு இந்தியா வர முடியுமா? அது நல்லா இருக்காதுல்ல. அவன் எவ்வளவு டிமாண்ட் வைப்பான்ல அப்ப நம்ம கிட்ட. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு போன் வாங்குறீங்க, இதுக்கே அவங்ககிட்ட நீங்க தான் அடிமையா இருக்கீங்க. நாளைக்கு எதுவுமே இல்ல, இங்க வெறும் வேலைக்கு மட்டும்தான் ஆளுங்க இருக்கிறாங்க, விவசாயத்துக்கு நிலமே இல்ல, ஆள் இருந்தா கூட நிலம் இல்ல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா சோத்துக்கு யார் கை எழுந்த போறீங்க? ஏன்னா ஒரு 4 நாள் சோறு இல்லாம இந்தியாவை விட்டு வைக்கிறோம்டா அப்படின்னாலே இந்தியாவோட நிலைமை முடிஞ்சு போச்சு. இளைஞர்கள் அவங்க தாவேக்கால போய் சேர்றாங்க, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு. அவங்களுக்கு சினிமாலேயே வாழ்ந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகலன்றதுக்கு விஜய் வாய்ஸ் ஓவர் அவ்வளவு பண்ண மாதிரி தெரியல. இவங்கதான் எங்க அண்ணன் படத்தை முடக்கிட்டீங்க, எங்க அண்ணன் படத்தை விட மாட்டீங்க பாரு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டு டைட்டில் கார்டு போட்டு அந்த படத்தை வெளியிடுறோம்டான்றீங்க. புரியல, உன் வீட்டு பிரச்சனைன்னா அவருக்கு குரல் கொடுப்பாரா? இப்ப நீ நாளைக்கு படம் நடிக்கிற, ஏன்னா அவர் ஒரு வாட்டி பாத்துருந்தீங்கன்னா அவர் கேட்டிருப்பாங்க, அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு கேட்டப்போ அது எப்படி முடியும், எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களுக்கு எப்படி தூக்கி படம் நடிக்க முடியும் அப்படின்னு கேட்டவர். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்தாரு, அவர் அரசியலுக்கு வரும்போது இவங்க அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அது எப்படின்னே புரியல. இப்போ என்ன ஒருத்தர் ஒரு கம்பெனிக்கு நான் போய் சேரணும்னா கூட சொல்றாங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்பதானே வந்திருக்காரு, டைம் கொடுக்கணும்னா அப்ப 2 வருஷமா என்ன பாத்துட்டு இருந்தீங்க? உங்களுக்கு அப்படின்னா டைம் வேணும்னா நீங்க ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு பதவி வகிச்சிருந்து சின்ன பதவியில இருந்து அடுத்தடுத்து போய் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நாம் தமிழர்ல கூட ஃபர்ஸ்ட் அவரு நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தானே இருந்தாரு. ஏன் நம்ம கூட பயணிச்சிருந்து இல்லையா, நம்மள பிடிக்கலையா, வேற ஏதாவது ஒரு கட்சியோட பயணிச்சிருந்து ஒரு அரசியல்வாதி எப்படி எல்லாம் நாட மேம்படுத்தி கொண்டு போறாங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு பொறுமையா வந்திருக்கலாம். இவ்வளவு அவசரம் தேவையில்லை. 2 வருஷத்துல கட்சி அமைச்சு ஆட்சியை புடிச்சு மத்தவங்க மேல பழி போட்டு இப்ப எதுக்கு நீங்க தானே தேவையில்லாம அசிங்கப்படுறீங்க, பழி போடுறீங்கன்னு உங்க எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரசியல் நாலேஜை வளர்த்துட்டு வந்திருக்கணும் உள்ள. அரசியல் நாலேஜே இல்ல, ஆனா எனக்கு பதவி வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நீங்க எல்லாம் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் தோக்க அடிச்சிட கூடாது, நம்ம அண்ணன் தோத்துட்டா நம்மளுக்கே அது அசிங்கம், பர்சனலா ஃபீல் பண்றாங்க அந்த அசிங்கத்தை. அவர் தோத்துட்டாருன்னா நான் தோத்துட்டா மாதிரி அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இப்ப அவர் தோத்தாருன்னா உங்களுக்கு அதனால பெரிய லாஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாடு அப்படியே கம்பிச்சு போயிடுமான்னு கேட்டா போகாது, அதெல்லாம் நடக்காது. வேற யாராவது நல்லபடியா ஆட்சி பண்ணிருப்பாங்க. தாவேகா பாத்தீங்கன்னா மாற்றத்துக்கான ஒரு கட்சின்னு தானே சொல்ல முடியும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக நிறைய பேர் போறாங்க. அதிமுக அது அமௌண்ட் வருது போறாங்க. இன்னொன்னு, இப்ப நான் தப்பு பண்ணிருக்கிறேன், என் கட்சி தலைவர் இருந்தாருன்னா என் தப்ப மறைச்சிருவாரு. இப்ப என் கட்சி தலைவர் தோத்துட்டாரு, நான் மாட்டிப்பேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? எவன் ஆட்சியில இருக்கானோ அவங்க கூட போய் ஃப்ரெண்டு புடிச்சு அவனோட டிராவல் பண்ணி என் தப்ப வெளியில விடாதப்பா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அப்ப இப்ப எப்படி இருக்கும்னா, பீப்புள்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னா, பாரு எல்லா கட்சியில இருந்தே எங்க அண்ணனை ஆதரிக்கிறாங்க, எல்லாருக்குமே எங்க அண்ணனோட அரசியல் புரிஞ்சிருக்கு. அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது. அவன் வந்ததுக்கு காரணம் அவன் புட்டு வெளில வந்துடக்கூடாது. அவன் புட்டு உடஞ்சிருச்சுன்னா அவனுக்கு பிரச்சனை. இப்ப எப்படி எம்எல்ஏங்கெல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்காக போறாங்க. இப்ப என் உயிரை நான் காப்பாத்திக்கணும், நான் போய் சரணடையதான் செய்வேன். யாரு காலை புடிச்சா என்ன, கையை புடிச்சா என்ன, ஏன் தப்பு நாளைக்கு வெளியில வந்துடக்கூடாது, நான் மாட்டிக்க கூடாது. அது என்ன, மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஆளுங்கட்சியில இருந்தாதான் செய்ய முடியும்னுட்டு ஏன் எதிர்கட்சியில இருந்து கூட செய்யலாமே? கேள்விதானே கேட்க போறீங்க? அவர்கிட்ட கேட்டு காசு வாங்குங்க, என் தொகுதிக்கு காசு கொடுன்னு. அவர் தான் சொன்னார்ல, நான் எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் சரி ஓட்டு போடாத மக்களுக்கும் சரி நான் முதலமைச்சரா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த அதிமுக எம்எல்ஏ ஜெயிச்சார்ல இசக்கி சுப்பையா, அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா டிவிகேக்கும் ஒரு வாக்கு விழுந்தது இல்ல. சோ அந்த தொகுதியில ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிச்சு, அதனால நான் காசு தர மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டிவிகே சார்பா அவனுக்கு ஒரு ஓட்டு விழுந்தது இல்ல, அந்த மக்களும் அந்த தொகுதியில தான் வாழ்றாங்க. அப்ப சிஎம்ஆருக்கு ஒரு கொடுத்துதான் ஆகணும் அமௌண்ட். அது ஏன் இப்போ இங்க இருந்து அங்க ஓடணும்? அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்க இருந்து அங்க போயிருக்கலாம்ல. உங்களுக்கு தெரியுது, எங்க போனாலும் விஜய் எங்க ரேலி போனாலும் அந்த இடத்துல ஒரே மாஸ் கிரியேஷனா இருக்குன்னும் போது நீங்க ஃபர்ஸ்டே விஜய் கிட்ட போயிட்டு இருக்கலாம்ல. எதுக்கு அதிமுக மக்களை ஏமாத்தீங்க? இப்ப நான் அதிமுக மக்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இப்ப திரும்ப அதிமுக மூலியமா புதுசா நிக்க வைக்க போற அந்த எம்எல்ஏவை சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்ல இங்க இருந்து போனார்ல உங்க பழைய எம்எல்ஏ அவர் நல்லவர் நினைச்சு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் இந்த திமுக காரங்கிட்டயும் அதிமுக காரங்கிட்டயும் அந்த கட்சிக்காரவங்க கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கலாம். அந்த கட்சின்னு பாரம்பரியமா ஓட்டு போடுறேன்னு சொல்றீங்கல்ல, அவங்கள ஒரே ஒரு ரெக்வஸ்டா கேக்குறேன். நீங்க சப்போர்ட் பண்ணி இந்த இடைத்தேர்தல்ல சீமான் எங்க பெரியப்பாவையோ இல்ல எங்க கட்சியில இருந்து ஒரு 4 பேரை உள்ள அனுப்புனீங்கன்னு வைங்களேன், உள்ள இருக்கவனோட வாய்ஸ் மொத்தமா அப்படியே ஆடியோ கட்டான மாதிரி இருக்கும். அவனுங்களுக்கு பேசவே தெரியாது. முடிஞ்சா நீங்க ஆல்ரெடி ஏடிஎம்கேல இவ்வளவு தொகுதி ஜெயிச்சிட்டீங்க, டிஎம்கேல இவ்வளவு ஜெயிச்சிட்டீங்க, இந்த கட்சி 0-0ன்னு கலாச்சிட்டு இருக்கானுங்களே, ஒரு 4 தொகுதியாவது கொடுத்து இவங்களை உள்ள அனுப்புங்க சட்டமன்றத்துக்குள்ள.
சட்டமன்றத்துல இருக்கவங்க வாயெல்லாம் அடைக்கப்படும். அப்ப தெரியும் அந்த சட்டமன்றத்துல ஜெயிச்சு 108 சீட்டோட உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அந்த கட்சியோட பவர் என்னன்னு அப்ப தெரியும். நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி நாங்களும் அவங்களை கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறோம்ல. இப்போ ஏடிஎம்கேல கேள்வி கேட்கறீங்க, எல்லா கட்சியிலயும் கேள்வி கேட்க முடியுது, எங்களால உள்ள வர முடியல. இது நாங்களா ஓடி போய் ஜெயிக்கிறதுக்கு ரன்னிங் ரேஸ் கிடையாது. அப்படி இருந்திருந்தா உயிரை கொடுத்தாலும் ஓடி போய் ஜெயிச்சிருப்போம். இது மக்கள் ஓட்டு போட்டா மட்டும்தான் இந்த வின்னிங் எங்களுக்கு வரும். இப்போ ஒண்ணுமே இல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா சும்மா ஒரு பால் போட்டு பாக்குறானுங்க. அதோட கமெண்ட் செக்ஷனு மக்களோட அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறானுங்க. இப்ப ராகவா லாரன்ஸ் சொல்றானுங்க சும்மானா சொன்னோடனே மக்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு. அப்ப நிக்க வச்சா ஜெயிப்போமா மாட்டோமா முன்னாடி தெரிஞ்சுக்கிறானுங்க. இல்லைன்னா எப்படி ஒரு விஷயம் வெளியில லீக் ஆகுது, அவர் நிக்கவே போறது இல்லைன்னு முன்னாடியே லீக் ஆகுது. அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா மீடியாவை வச்சே ஆட்சி நடத்தி முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு ஏதாவது ஒரு பண்ணணும், புதுசா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா முதல்ல அதுல மீடியால போடுவோம், மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். நெகட்டிவா இருந்ததுன்னா அதை அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும், பாசிட்டிவா இருக்குன்னா அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இப்போ யாரை நிக்க வச்சாலும் அவங்கள ஜெயிக்க வச்சு ஒன்னும் ஆக போறது இல்லை. ஆல்ரெடி அவங்க சிஎம் சீட்ல உட்கார்ந்தாச்சு. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேல எல்லாம் ஒரு எண்ணிக்கையில ஜெயிச்சிருக்கீங்க. இப்ப சீமானையும் சீமான் சார்ந்த ஒரு 4-5 நபர்களையும் உள்ள விட்டீங்கன்னா எல்லாம் அந்த 4 முனை போட்டின்னு சொன்னோம்ல, அது சட்டசபைக்குள்ளயும் இருக்கும். 4 முனை அப்படின்ற மாதிரி எல்லா கட்சியும் கேள்வி கேட்கறதுக்கு சிஎம் சார் பதில் சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். அதனால நீங்க பாக்குற மீடியால என்னதான் டிவிக்கே தான் இந்த வாட்டி இடைத்தேர்தலையும் ஜெயிக்கும்னு சொன்னாலும் அது நீங்க என்னன்னா பேசிட்டு போங்கடா, நாங்க ஒரு வாட்டி இந்த வாட்டி சீமானை சப்போர்ட் பண்றோம், உங்க கட்சிக்கு ஆளுங்கெல்லாம் உங்களை ஏமாத்தினதுக்காக பழி வாங்குறதா கூட நீங்க இதை வச்சுக்கோங்க, எடுத்துட்டு வந்து எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா நீங்க ஓட்டு போட்டு நாம் தமிழ் கட்சி சார்பா ஜெயிக்கிற எந்த ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டும் உங்களை கண்டிப்பா ஏமாத்த மாட்டாங்க. இங்க இருந்து ரிசைன் பண்ணி போய் மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணி அந்த கட்சியில போய் சேர்றது அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அந்த ரிசைன் பண்ண எம்எல்ஏ கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், உங்க பணத்துல அடுத்த இடைத்தேர்தலை நடத்துங்க, முடிஞ்சா இந்த சட்டத்தை கொண்டு வாங்க சிஎம் சார். ஏன்னா நீங்களுமே கொடுக்க வேண்டியது இருக்கும். 2 தொகுதியில நின்று தேவையில்லாம மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்றீங்க, எல்லா கஜானாவும் மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இடைத்தேர்தல் எப்படி நடத்துறது? அதனால என்ன பண்ணுங்க, யார் யாரெல்லாம் ரிசைன் பண்ணீங்களோ பாதி பங்கு பிரிச்சு எவ்வளவு செலவாகுதோ அதை எல்லாரும் ஷேர் பண்ணி நீங்க காசு கொடுத்து நீங்களே எலெக்ஷன் நடத்தும். அது மாதிரி பொட்டாங்கிள் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு பனையூர்ல. அந்த வாஷிங் மிஷினோட போட்டோ கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நாங்களும் வாங்கிப்போம். எப்படின்னா தூய சக்தி எல்லாரும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தாங்க, இன்னைக்கு எல்லாரும் நல்லவங்களா மாறிட்டு இருக்காங்க. நாளைக்கு யாரெல்லாம் நல்லவங்களா மாறுவாங்கன்னே தெரியல. அந்த வாஷிங் மிஷின்ல இவங்க எல்லாம் அப்படி அள்ளி போட்டோன்னே ஒரு ரவுண்ட் ஓடி முடிச்சு வெளில வந்தோடனே எல்லாரும் நல்லவங்களா ஆயிடுறாங்க, எப்படின்னே புரியல. உங்களை வந்து திரைக்கவர்ச்சின்னு சொன்னது உங்க காதுக்கு வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த கேள்வியும் உங்க காதை எட்டும் அப்படின்னு நம்புறேன். அந்த வாஷிங் மிஷின்ல போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் எப்படி நல்லவங்களா மாறிட்டாங்க. ஏன்னா இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் 1 வருஷம் 2 வருஷமாலாம் அரசியல்ல இல்ல, 40-50 ஆண்டு காலமா இந்த தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க. 40-50 ஆண்டுகளா கெட்டவங்களா இருந்தவங்க நீங்க வந்து நான் 30 நாள்ல எப்படி நல்லவங்களா மாறிட்டாங்கன்னு எங்களுக்கு புரியல. அப்பனா ஒண்ணு உங்க கருத்து தப்பா இருக்கணும், அவங்களா கெட்டவங்கன்னு நீங்க சொன்னீங்க, ஒண்ணு உங்க கருத்து தப்பா இருக்கணும், இல்லைன்னா அவங்க எப்படி நல்லவங்களா மாறினாங்கன்றதையும் கொஞ்சம் நீங்களே சொல்லிடுங்க. அடுத்த வாட்டி நான் என்ன திரைக்கவர்ச்சியா அப்படின்னு டென்ஷன் ஆனீங்கல்ல, அந்த தீய சக்தியெல்லாம் எப்படி நான் தூய சக்தியா மாத்தினேன் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ.